இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்தால் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற காலத்துல சமாதானத்தோடையும் சந்தோஷத்தோடையும் வியாதிகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம். மரித்த பிறகு நித்தியமாய் வாழக்கூடிய அந்த பரலோகம் என்கின்ற அந்த ராஜ்யத்திற்கு நாம் போய் சேரலாம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறார். இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதரர் உங்களுக்காக, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக ஜெபம் செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் அறிக்கையிட்டால் கட்டாயம் உங்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை பரிசளிக்க ஆயத்தமாக இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தார் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட வசனத்தின்படி அன்பு சகோதர சகோதரிகளே, இருந்த இடத்திலே கண்களை மூடி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை பலவிதமான பிரச்சனையோடு கூட இருக்கலாம். ஆனால் இயேசு என்ற நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, ஆனால் இயேசு சொல்லப்படுகிற இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ஒரே காரணம், பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். ஆமென். இந்த நாளில கூட நீங்கள் கண்களில் இருந்த இடத்திலே, ஏசப்பா, எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள், எனக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாற்றி போடுங்க ஏசப்பா, உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் என்று சொல்லி அந்த இடத்திலே நோக்கி கூப்பிடும் பொழுது